அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்த நமக்கான திருத்தந்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம், ஆராதிப்போம். இந்த உற்சாகமான மகிழ்ச்சியான மனநிறைவான பொழுதிலே புதிதாக தேர்வு செய்யப்பட்ட இந்த திருத்தந்தை யார், அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்ற அற்புதமான சில தகவல்களை தான் இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் செய்யறதோட மற்றவங்களும் இந்த அரிய தகவலை அறிஞ்சுக்கிற நீங்க உதவி செய்யுமாறு உங்கள் அன்போட கேட்டுக்கிறேன். திட்டமிட்டபடி மே மாதம் 7ஆம் தேதி புதிய திருத்தந்தைக்கான தேர்தல் தொடங்கியது. அங்கே பேதுரு பேராலயத்திலே திருப்பலி முடித்த பிறகு கர்தினால்கள் பவனியாக சிஸ்டைன் சாப்பல் நோக்கி சென்றார்கள். இத்தாலியில் இருக்கிற என்னுடைய நண்பர்களில் சிலர் அவர்கள் தொலைக்காட்சியிலே நேரலையாக பார்த்து கொண்டு சில வீடியோ துணுக்குகளை எனக்கு அனுப்பினார்கள். ஃபாதர், திருப்பலி நடக்கிறது பார்த்தீர்களா? ஃபாதர், பவனி போகிறார்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா என்றெல்லாம் ஆர்வத்தை அவர்கள் தூண்டிக்கொண்டே இருந்தார்கள். அந்த காணொளி துணுக்கள் வழியாக பார்த்த நான் சிறிது நேரம் கழித்து நேரலையாகவே பார்க்க தொடங்கினேன். கர்தினால்கள் உறுதிமொழி எடுக்கிற அந்த காட்சியை நான் பார்த்தேன். பிறகு அந்த அறை கதவு அடைக்கப்பட்டதையும் பார்த்தேன். ஆர்வம் தொற்றிக்கொண்டது. தேர்தல் தொடங்கிவிட்டது. என் நேரமும் தேர்தலுக்கான முடிவு வந்துவிடும் என சொல்லி அந்த ஆர்வத்தோடு இருந்தேன். இன்னும் குறிப்பாக அந்த காட்சியை பதிவு செய்து உங்களுக்கு வழங்க வேண்டும் என சொல்லி மேலும் அதில் உற்சாகம் இருந்தது. ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. நான் இருக்கிற பிலிப்பைன்ஸில் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், நள்ளிரவு, அதாவது வெகு அதிகாலை 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக அந்த புகை கூண்டிலிருந்து புகை வரும். திருத்தந்தை தேர்வு செய்யப்பட்டால் வெண்புகை வரும், ஒருவேளை தேர்வு செய்யப்படவில்லை என்றால் கரும்புகை என்று சொல்லியிருந்தார்கள். நான் ஒரு மணி நேரம் தூங்கி மீண்டும் எழுந்து அமர்ந்திருந்தேன். 1 மணி ஆனது, அதிகாலை 1 மணி. பார்த்து கொண்டே இருக்கிறேன் நேரலையில். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே கமெண்ட்ரி வர்ணனை போய்கொண்டே இருக்கிறது. கிரிக்கெட் வர்ணனை கேள்விப்பட்டு இருக்கிறோம், ரசித்து இருக்கிறோம். முதல் முறையாக திருத்தந்தைக்கான தேர்தல் குறித்த அந்த ஒரு வர்ணனையை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஏனால் 1 மணியிலிருந்து 3 மணி வரை இந்த பிலிப்பினோ நேரத்திற்கு என்பதால் அங்கே அந்த நேரத்தில் அங்கே பகல் இத்தாலியிலே அவர்கள் அங்கே வர்ணனை ஒரு அமர்வில் ஒரு அரங்கத்தில் அமர்ந்து வர்ணனை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் புகைக்கூண்டை காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அவ்வப்பொழுது மக்கள் காத்திருப்பதை காட்டுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம். ஒரு சில மாணவர்கள் படிக்கிறவர்கள் அங்கே வந்து காத்து இருக்கிறார்கள். சுற்றுலாவாக வந்தவர்கள் அங்கே காத்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் வந்து இருக்கிறோம், எப்படியாவது அந்த வெண்புகையை பார்த்து விட்டு செல்ல நாங்கள் காத்து இருக்கிறோம் என நிறைய மக்கள் அங்கே அப்படியே காத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வர்ணனையை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவ்வளவு உற்சாகமாக இருந்தது. 1 மணி ஆனது, 1:30 ஆனது, 2, 2:30, 3 மணி காத்துக்கொண்டே இருக்கிறேன். 3 மணியை தாண்டி சில நிமிடங்கள் கழித்து புகை வர தொடங்கியது. கரும்புகை. திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை. 3:15 மணி அளவிலே அனைத்தையும் அணைத்து வைத்துவிட்டு நான் தூங்க சென்று விட்டேன். மறுபடி 8ஆம் தேதி அவர்கள் அங்கே தேர்தலை தொடங்குகிறார்கள். அங்கு 2வது முறை வாக்களிப்பு நடக்கிறது. 2வது முறையும் நான் அதே போல காத்துக்கொண்டே இருக்கிறேன். அங்கே வெண்புகை வந்து விடாதா என சொல்லி மக்கள் மறுபடியும் அந்த சதுக்கத்திலே குழுமை இருக்கிறார்கள். பேதுரு சதுக்கத்திலே நான் மீண்டும் வர்ணனையை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அது அவ்வளவு அழகாக இருக்கிறது. பெண் வர்ணனையாளர், ஒரு சில பேராயர்கள் என அவ்வப்பொழுது வந்து அந்த வர்ணனையில் சேர்ந்து கொண்டு அந்த கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்படி கிரிக்கெட் வர்ணனையில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி விரல் நுனியில வச்சு தகவல் சொல்லுவாங்கல்ல, அதே போல இந்த தேர்தல் குறித்து, இந்த திருத்தந்தைக்கான தேர்தல் குறித்து, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல், அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை யாரு, அப்ப என்னென்ன நடந்தது, அவ்வளவு தகவல்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கேட்க உற்சாகமாக இருந்தது. 2வது முறை புகைக்கூண்டை பார்த்து கொண்டே இருந்தோம். மறுபடியும் கரும்புகை. மிக வேதனை தான். ஆனாலும் கூட ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். ஆண்டவரே, விரைவிலே எங்களுக்கு ஒரு திருத்தந்தையை தந்துவிட வேண்டும் என சொல்லி மீண்டும் இந்த 8ஆம் தேதியே இரவு வருகிறது. எனக்கு இங்கே பிலிப்பை நேரத்திலே மீண்டும் நள்ளிரவு வருகிறது. அந்த நள்ளிரவு நேரிலே நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். வர்ணனை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பக்கத்திலே அந்த புகைக்கூண்டு தெரிகிறது. வெண்புகை என்று நான் கத்திவிட்டேன். நான் இங்கேருந்து கத்துறேன். அங்கே வர்ணனையில் இருந்தவர்கள் அவர்கள் அந்த சுவாரஸ்யத்தில் அந்த புகைக்கூண்டு அவங்க கவனிக்கவே இல்லை. ஒரு 2-3 செகண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வெண்புகை வந்துருச்சு அப்படின்னு அவங்களை அப்படியே பேச ஆரம்பிச்சாங்க. அப்படியே கோவிலில் மணி ஒலிக்க ஆரம்பித்தது. மக்கள் எல்லோரும் கைதட்டி அவ்வளவு உற்சாகம் ஆயிட்டாங்க. நான் உடனே என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் உடனே மெசேஜ் அனுப்புனேன், திருத்தந்தை தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்ற தகவலை மட்டும்.
ஆனால் கொடுமை என்ன தெரியுமா? திருத்தந்தை தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்ற தகவலை அனுப்பி கொண்டிருக்கிற வேளையிலேயே ஒரு சிலர் எனக்கு தகவல் அனுப்புகிறார்கள். மணிலாவைச் சேர்ந்த கர்தினால் தாக்லே, லூயிஸ் அந்தோனி தாக்லே தான் அவருடைய முழு பெயர். மணிலாவைச் சேர்ந்த கர்தினால் தாக்லே அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார், முதலாம் லூயிஸ் என்ற ஒரு பெயரை எடுத்துக்கொண்டார் என சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார்கள், ஸ்டேட்டஸில் வைக்கிறார்கள். எனக்கு வேதனையாலும் வேதனை எனக்கு. ஏனென்றால் அங்கே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. திருத்தந்தை இப்பொழுதுதான் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார். யார் என்று தெரியாது, அவர் இன்னும் வந்து காட்சி கொடுக்கவில்லை. அதற்குள்ளாக அவ்வளவு வேகமாக இவர்தான் திருத்தந்தை, அவர் முதலாம் லூயிஸ் என்ற பெயர் எடுத்து விட்டார். எங்க அவருடைய இயற்பெயரே லூயிஸ் தானேங்க என்பது போல இருந்தது. இன்னும் ஒரு சிலர் வீடியோக்களை அனுப்புகிறார்கள், யூடியூப் வீடியோவே, அவர் அந்தோனி தாக்லே திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விடார் என்று சொல்லி. நான் அப்பொழுதெல்லாம் யோசித்தேன், ஆண்டவரே, அந்தோனி தாக்லே திருத்தந்தையாக வந்தால் மகிழ்ச்சி தான், நல்ல மனிதர் தான், எளிமையாக சிரித்து பழகக்கூடியவர் தான். ஆனால் ஒருவேளை அவர் திருத்தந்தை என்று அறிவிக்கப்பட்டால் இந்த உலகம் என்ன சொல்லும்? என்ன பெரிய திருத்தந்தைக்கான தேர்தல் நடத்துனீங்க, எல்லாம் ரகசியம் சொன்னீங்க. இந்த அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியில் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்ல வந்துட்டார். அவர் தான் திருத்தந்தைன்னு யூடியூப்ல சொல்லிட்டாங்க. இந்த எங்களுக்கெல்லாம் போட்டோ கார்டு வந்துருச்சு, இந்த நாங்களே ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டோம் என சொல்லி இந்த திருச்சபையின் இந்த பாரம்பரியமாக தேர்தல் நடக்கிறது, அதோடைய ரகசியம் காக்கப்படுகிறது, அதற்கான ஒரு பண்பு இருக்கிறது, தேர்தலுக்கான ஒரு பண்பு விதிமுறை என சொல்லி இவை அனைத்தும் கேள்விக்குள்ளாக்கப்படும் என்கிற வேதனை எனக்கு ஒரு பக்கம். எனவே என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு சொல்லிக்கொண்டே இருந்தேன், தயவு செய்து பகிராதீர்கள், இன்னும் திருத்தந்தை யார் என்று வெளிவரவே இல்லை என சொல்லி. ஏறக்குறைய 1 மணி நேரம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 1 மணி நேரத்தில் சுவிட்சர்லாந்து சேர்ந்த சுவிஸ் கார்ட்ஸ் அந்த காவலர்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கான இடத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் திருத்தந்தையை வரவேற்க அவர்களும் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். 1 மணி நேரம் கழித்து பேதுரு சதுக்கத்தின் அந்த மைய மாடத்தில் அங்கே கார்டினல் ஒருவர் வருகிறார். டொமினிக் என்ற அந்த கார்டினல் வருகிறார். வந்து நமக்கு ஒரு திருத்தந்தை கிடைத்திருக்கிறார் என அறிவிக்கிறார். அந்த திருத்தந்தையின் இயற்பெயர் ராபர்ட் பிரான்சிஸ். அவர் அமெரிக்காவின் சிகாகோவை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய புதிய பெயராக 14ஆம் லியோ என்ற பெயரை தேர்வு செய்திருக்கிறார் என்று அறிவித்தார். கடவுளுக்கு நன்றி. அவ்வளவு சந்தோஷம். அங்கே அரங்கம் முழுக்க, அந்த சதுக்க முழுக்க கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தது. நாங்கள் காத்துக்கொண்டே இருக்கிறோம். புதிய திருத்தந்தை இன்னும் சிறிது நேரத்தில் அவர் பால்கனிக்கு வந்து விடுவார். ஆமாம், யார் அந்த ராபர்ட் பிரான்சிஸ்? ராபர்ட் பிரான்சிஸ் என்ற இவர் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் 1955ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர். அவருடைய அப்பா பிரான்ஸ் மற்றும் இத்தாலி வம்சாவளியைச் சேர்ந்தவர். அவருடைய அம்மா ஸ்பெயின் வம்சாவளியைச் சேர்ந்தவர். இவருக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். லூயிஸ் மார்டின், ஜான் ஜோசப் என்பது அவர்களுடைய பெயர். நன்றாக படிக்கக்கூடிய இந்த ராபர்ட் பிரான்சிஸ், நம்ம ராபர்ட் என்று சொல்லுவோமே, இந்த ராபர்ட் பிரான்சிஸ் அகுஸ்தீனியன் சபையிலே சேர்ந்து தான் ஒரு குருவாக ஆக வேண்டும் என்று சொல்லி பயிற்சி எடுக்கிறார். அந்த அகுஸ்தீனியன் சபையிலே, அதாவது அகுஸ்தினார் சபை, அந்த அகுஸ்தினார் சபை துறவு மடத்திலே அவர் படித்து கணக்கிலே பட்டம் பெறுகிறார், மெய்யியலிலே பட்டம் பெறுகிறார். பிறகு அந்த துறவர சபையிலே முதல் வார்த்தைப்பாடு, நித்திய வார்த்தைப்பாடு கொடுத்து முழு உறுப்பினராக மாறுகிறார். நன்றாக படிக்கக்கூடிய திறமை உள்ள இந்த ராபர்ட் அவர்களை ரோமைக்கு அனுப்பி கேனன்நாத், அதாவது திருச்சபை சட்டத்திலே முனைவர் பட்டம் பெற அனுப்புகிறார்கள். தாமஸ் அக்குவினாஸ் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டத்துக்கான ஆய்விலே இருந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவரை அங்கிருந்து பெரு நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். மிஷனரியாக, மறைபரப்பு அறிவிப்பதற்காக பெரு நாட்டில் சென்று ஓராண்டு மறைபரப்பு பணி செய்துவிட்டு மீண்டும் அவர் ரோமைக்கு வருகிறார். தன்னுடைய முனைவர் பட்ட வாய்மொழி தேர்வை முடித்து ஒரு முனைவராக மாறுகிறார். அதன் பிறகு அவர் குருத்துவ திருப்பொழிவு செய்யப்பட்டு அருள் பணியாளராக பணியை தொடங்குகிறார். மறுபடியும் அவரை பெருவுக்கே மறைப்பணியாளராக, மிஷனரியாக அனுப்புகிறார்கள். அவர் அங்கு சென்று கிராமங்கள் தோறும் பல்வேறு இடங்களுக்கு பயணித்து நற்செய்தி அறிவிக்கிறார். இறை அழைத்தல் இயக்குநராக பணியாற்றுகிறார். அந்த துறவர சபையில் பல்வேறு பணிகளை அவர் செய்தவர். ஒரு கட்டத்தில் புரோவின்சியலாக அவரை தேர்வு செய்கிறார்கள். அகுஸ்தீனியன் சபையின் புரோவின்சியலாக 2.5 ஆண்டுகள் பணியாற்றிய ராபர்ட் அப்பொழுது நடந்த ஜெனரலுக்கான, அவர்களுடைய சபையின் தலைவருக்கான அந்த தேர்தலில் பங்கெடுக்கிறார். அவரை தேர்வு செய்கிறார்கள். தொடர்ந்து 2 முறை அந்த அகுஸ்தீனியன் துறவர சபையின் தலைவராக அவர் திறம்பட பணியாற்றுகிறார். இவ்வாறு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற ராபர்ட் அவர்களை 2014ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அப்போஸ்டாலிக் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது அப்போஸ்தலிக்க பரிபாலகராக
பெரு நாட்டில் இருக்கிற ஒரு மறைமாவட்டத்துக்கு நியமிக்கிறார்கள். அப்பொழுது அது மறைமாவட்டமாக உதயமாகவில்லை. இவரை டிட்டுலர் பிஷப் என்பதாக நியமிக்கிறார்கள். டிட்டுலர் பிஷப் என்றால் அவர் ஆயர்தான், ஆனால் அவருக்கென்று ஒரு மறைமாவட்டம் இருக்காது. பணியை திறம்பட செய்து ஒரு மறைமாவட்டத்துக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய பிறகு அங்கே மறைமாவட்டம் உதயமாகிறது. அதன் மறைமாவட்டத்தின் ஆயராக ராபர்ட் அங்கே நியமிக்கப்படுகிறார். அவர் ஆயராக திருப்பொழிவு பெற்ற பொழுது அவர் தனக்கென ஒரு விருது வாக்கு எடுப்பாரே, ஐயோ அவ்வளவு அழகான ஒரு விருது வாக்கு. அது அகுஸ்தினார் இருக்கிறார், அவர் சபையின் பாதுகாவலர். அகுஸ்தினார் திருப்பாடல் 127க்கு ஒரு மறையுரை வைத்திருக்கிறார். அந்த மறையுரையில் இருக்க ஒரு வரி, நாம் கிறிஸ்தவர்கள் பலர் இருந்தாலும் ஒரே கிறிஸ்துவில் நாம் ஒன்றாக இருக்கிறோம். இதுதான் ராபர்ட் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது எடுத்த ஒரு விருது வாக்கு. கிறிஸ்தவர்கள் நாம் பலர் இருக்கிறோம், ஆனால் ஒரே கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்கிறோம். நன்றாக இருக்கிறதல்லவா? இப்படியான விருது வாக்கோடு தன்னுடைய அருட்பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இந்நிலையில் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பேராயராக ராபர்ட் நியமிக்கப்படுகிறார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, இப்ப 2023 ஜனவரி மாதம் அவர் பேராயராக நியமிக்கப்படுகிறார். அதோடு கூட அவர் ரோமைக்கு அழைக்கப்படுகிறார். ரோமையில் டிஸ்காஸ்டரி ஃபார் பிஷப்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. நான் முந்தைய காணொலியில் கூட சொல்லியிருப்பேன், தமிழ்நாட்டிலே சென்னையில் நமக்கு தலைமைச் செயலகம் இருக்கு அல்லவா, அதே போல அந்த வத்திக்கான் என்கிற அந்த நாட்டுக்கு அங்கே கியூரியா என்று இருக்கிறது, அது அதற்கான தலைமைச் செயலகம். எப்படி தமிழகத்தின் அந்த நம்முடைய தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை என்று இருக்கிறது, அதே போல அந்த கியூரியாவில் 16 துறைகள் இருக்கின்றன. ஒன்று துறவியர்களுக்கானது, ஆயர்களுக்கானது, நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கானது, கீழே திருச்சபையினருக்கானது என சொல்லி அங்கே 16 துறைகள் இருக்கின்றன. அது டிஸ்காஸ்டரி என்று சொல்லுவோம். அப்படியாக ஆயர்களுக்கான ஒரு துறை டிஸ்காஸ்டரி ஃபார் பிஷப், அதற்கு இவரை தலைவராக நியமிக்கிறார்கள். பேராயராகவும் ஆயர்களுக்கான அந்த துறையின் தலைவராகவும் அவர் நியமிக்கப்படுகிறார். அவர் பணியாற்றுகிறார். ஜனவரி 2023 அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் கர்தினாலாகவும் ராபர்ட் உயர்த்தப்படுகிறார். கர்தினாலாக உயர்த்தப்பட்ட ராபர்ட், அதாவது செப்டம்பர் மாதத்தில் கர்தினாலாக உயர்த்தப்படுகிறார். இவர் மறு ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் தான் முறைப்படி அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஆனாலும் கூட அந்த கர்தினாலாக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு பல்வேறு டிஸ்காஸ்டரி, பல்வேறு துறைகளுக்கு அந்த துறைகளுக்குள் உறுப்பினராகவும் நியமிக்கப்படுகிறார். அதாவது ஆயர்களுக்கான அந்த துறையின் தலைவராக இருக்கிறார். அங்கிருக்க மற்ற பல்வேறு துறைகளுக்கு, உதாரணமாக விசுவாச கோட்பாடுகள் சார்ந்து இயங்குகிற துறை, குருக்களுக்கான துறை, துறவியர்களுக்கான துறை, கீழே திருச்சபைகளுக்கான துறை, இவை இந்த துறைகளுக்குள்ளும் ஒரு உறுப்பினராக ராபர்ட் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அப்ப அவருடைய திறமை எவ்வளவு தூரம் அங்கே அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் திறம்பட அவர் பணியாற்றிக் கொண்டே இருக்கிறார். இவ்வளவு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கர்தினால் ராபர்ட் அவர்களை இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி ரோமையில் இருக்கிற ஒரு மறைமாவட்டத்துக்கும் ஆயராக நியமிக்கிறார்கள். அப்படி என்றால் அவர் கர்தினால் ஆயர் என்று அழைக்கப்படுவார். கர்தினால் ஆயர் என்று அழைக்கப்படுகிறார் என்றால் கர்தினால்கள் இருக்கிறார்கள், அந்த கர்தினால்களிலேயே இவர்கள் கொஞ்சம் ஹையர், கொஞ்சம் உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள். ஆக மெல்ல மெல்ல குருவானவராக இருந்து, ஆயராக, பேராயராக இருந்து, ஆயர்களுக்கான அந்த துறையின் தலைவராக இருந்து, கர்தினாலாக இருந்து, கர்தினால் ஆயராக பணியாற்ற தொடங்கினார். இதே ஆண்டு எப்பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிகவும் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் இருந்தாரே, அப்பொழுது வத்திக்கான் சதுக்கத்தில், அந்த பேதுரு சதுக்கத்தில் திருச்செவமாலை வழிநடத்திய கர்தினால்களில் இவரும் ஒருவர். இவ்வளவு புகழ்மிக்க, திறமை மிக்க, ஆசீர்வாதம் மிக்க, ஆண்டவரின் அருட்கரத்தில் என்னாலும் தாங்கி பிடிக்கப்பட்டிருந்த இந்த ராபர்ட் பிரான்சிஸ் என்கிற இந்த அமெரிக்கரை தான், இந்த கர்தினாலுக்குத்தான் 133 கர்தினால்களுள் 2 பங்குக்கு அதிகமானவர்கள் வாக்களித்து திருத்தந்தையாக தேர்வு செய்து இருக்கிறார்கள். இப்பொழுது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டவரின் பெயரை அந்த கர்தினால் பால்கனியில் வந்து அறிவித்தாரே, நாங்கள் எல்லோரும் காத்து கொண்டிருந்தோம் எப்பொழுது புதிய திருத்தந்தையான 14ஆம் லியோ காட்சி தருவார் என சொல்லி. 14ஆம் லியோ திருத்தந்தை காட்சி கொடுத்தார். அவர் மக்களை பார்த்து அவர் முதலில் சொன்ன வார்த்தையே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்பதுதான். மக்களோடு அவர் தொடர்ந்து உரையாடினார்.
இடையிலே பெரு நாட்டில் இருக்கிற தன்னுடைய மக்களுக்காக ஸ்பானிஷ் மொழியிலும் அவர் பேசினார். அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவில் இருந்து நமக்கான ஒரு திருத்தந்தை வந்திருக்கிறார். அமெரிக்காவில் இருந்தும் முதல் திருத்தந்தை. இந்த உலகம் பல்வேறு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாள் மே மாதம் 9ஆம் தேதி இன்று நாம் வாசித்திருக்கிற முதல் வாசகமானது பவுலடியாரை ஆண்டவர் இயேசு ஆட்கொண்டு நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்டார். திருச்சபையை பல்வேறு காரணிகள் துன்புறுத்திக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு சவால்களை திருச்சபை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உள்ளிருந்தும் அதற்கான பிரச்சனைகள் இருக்கின்றன, வெளியிலிருந்தும் பிரச்சனைகள் இருக்கின்றன. இவைகளுக்கு மத்தியில் தான் இந்த திருச்சபையை ஆண்டவர் இயேசுவின் கரம் பற்றி வழிநடத்த வந்திருக்கிறார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அவர் எப்படி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, பீஸ் பி வித் யூ என்று ஆரம்பித்தாரோ அதே அமைதியை நாமும் அவருக்கு உங்களுக்கும் அமைதி உரித்தாகுக, உங்களோடும் உங்கள் ஆன்மாவோடும் ஆண்டவரின் அமைதி தங்கி செயலாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம் என வாக்குறுதி கொடுப்போம். திருத்தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்று தொடர்ந்து பயணிப்போம். நமக்கான திருத்தந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம நிறைவாக வழிநடத்துவாராக. இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.